ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சீட்டு கவர் போட்டு முடிச்சுட்டு அங்கே விசாரிக்கும் போது இந்த லக்கேஜ் கேரியர் வந்து புதுப்பேட்டில் கிடைக்கல. அதனால் வந்து அங்கே விசாரித்தப்போ நம்மளை வந்து ஜிபி ரோடு போய் பார்க்க சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சீட்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து புதுப்பேட்டிலேருந்து ஹாரிஸ் ரோட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிபி ரோடு வந்து போயிட்டோம். வரைக்கும் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. ஜிபி ரோட்டில் வந்து பார்த்தா வெறும் காருக்கு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இருக்க தவிர இது மாதிரி ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, வேறு ஏதாவது ஷாப் இருக்கா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸ்பென்சர் பிளாஸா ஓல்டஸ்ட்டு மால் இல்லை. சரி, ஓகே, போகிற வழியில் வேறு ஏதாவது ஷாப் இருந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வரையில் பார்த்தோம், ஒரு இடத்துல 2 இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ஷாப் இருந்துச்சு. சரி, பார்க்கலாம், போகிற வழியில் இருந்துச்சுன்னா லக்கேஜ் கேரியர் மட்டும் வாங்கி ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு வாங்கி ஃபிட் பண்ணுவோம். போய்கிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷாப் பார்த்தோம், 6000 மைல்ஸ்டோன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேட்ட லக்கேஜ் கேரியரும் இங்கே அவைலபிள் இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயே வாங்கிட்டு ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக 200 ருபீஸ் கேட்டாங்க. சரி, ஓகே, ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபிட் பண்ணவும் சொல்லியாச்சு. சரி, அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் நிறைய அக்சசரிஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து கடையை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே போய் லக்கேஜ் கேரியர் போடுறத பார்க்க போயிட்டோம். லக்கேஜ் கேரியர் செட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. சரி, ஓகே, செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த லக்கேஜ் கேரியர் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்த்தா அந்த 2 ராடும் வந்து ஃபிட்டே ஆகலை. சரி, ஓகே, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் இருக்காரு, அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் கொடுமை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபிட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த லக்கேஜ் கேரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு மாடலுக்குள்ளே டியூக் 200க்குள்ளே அந்த லக்கேஜ் கேரியரு. அதுக்கப்புறமா சுற்றி மெக்கானிக்கை எதையாவது வச்சு ரெடி பண்ணி ஃபிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணார். ஆனால் முடியலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையில் உள்ள ஆளுங்களே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஃபிட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாடலுக்கு செட் ஆகிற மாதிரியான லக்கேஜ் கேரியர் போய்ட்டு சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபிட் பண்ண சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மெக்கானிக் அங்கே எங்கேன்னு இது பண்ணி ஸ்க்ரூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு தான் மாட்டினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மெக்கானிக்கும் வந்துட்டார், அவரும் வந்து ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ராடு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் அந்த நம்ம வண்டியிலேயே இருந்த அந்த இது இருக்கு இல்லைங்களா, டிசைனுக்கான அதை வந்து கழட்ட ஆரம்பிச்சிட்டார். 2 பக்கமும் உள்ளதை கழட்டி எடுத்துகிட்டு முதல்ல ஒன்று செட் பண்ணி பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா 2வது இதை வந்து கழட்டினார். அதுவும் அதே மாதிரி செட் ஆகாமல் போயிட போதும்னு சொல்லிட்டு அவரும் யோசித்தார். சரி, ஓகே, ஒரு சைடு செட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் அது செட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு பக்கம் கழட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், கோச்சிக்காதீங்க. 2 பக்கமும் உள்ள அந்த கம்பெனியில் மேனுஃபேக்சரிங்கில் வர்ற அந்த 2 ராடையும் கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து லக்கேஜ் கேரியருக்கான அந்த 2 ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார்.
ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்கேஜ் கேரியர் செட் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த பிளேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக அந்த லக்கேஜ் அந்த ராடில் வந்து ஃபிட் ஆகலை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கீழே வாஷர்லாம் போட்டு கஷ்டப்பட்டு தான் ஏற்றுனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கூட தெரியும், இந்த வாஷர் வந்து அந்த ராடோட ஹோல்ஸ்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப மறுபடியும் வாஷர் போட்டு திரும்ப ஏற்றுனாங்க. ஒரு வழியாக எப்படியோ ஃபுல்லாக ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நமக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஃபிட்டிங்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடையில் மேலே போயிட்டு அவர்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஓகே காசு, இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம எதெல்லாம் ரெடி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வந்தோமோ அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கிளம்பியாச்சு. இருந்து நேராக அடுத்து வந்து கிண்டி போயிட்டு கிண்டியிலேருந்து அடுத்து இது தான் தாம்பரம். அப்படியே நேராக போயிட வேண்டியது தான் வீட்டுக்கு. இன்னும் சாப்பிட்ல, வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும். மணி ஆல்ரெடி வந்து 3:30 ஆக போகுது. நம்ம எப்படியும் வீடு போய் ரீச் பண்ணால் 4-4:15 ஆகிடும். போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த சீட்டு மாற்றினதோட இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நாம் அங்கேருந்து வரும்போது பெயின் இருந்துச்சு, இப்போ இருக்குதாங்கிறத நம்ம இந்த 15 கிலோமீட்டர்லேயே செக் பண்ணிடலாம், தெரிஞ்சு போயிடும். என்னென்னு பார்க்கலாம். வீட்டுக்கு போயிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு.